என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பறக்க போற டாபிக் இது பகுத்தறிவு. பகுத்தறிவுக்கு மூலமா சொல்றவருடைய அந்த ஒரு விஷயம் தான் இப்ப எல்லாருடைய இதையும் போயிட்டு இருக்கு. அரசியல் களம் நல்ல வேடிக்கையா இருக்கு. அதோடைய தினம் அதோடைய இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கு. மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் போங்க இவங்களோட அடிக்கடி எல்லாம் பார்க்கும்போது. சரி, நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். அதே பகுத்தறிவு எடுத்துட்டு தான் இன்னைக்கு அந்த பகுத்தறிவுனா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். சோ புதுசா பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பகுத்தறிவுன்னு அந்த பகுத்தறிவு வச்சு நிறைய பேர் அரசியல்ல பெரிய ஆளா இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லைனாலும் இந்த பகுத்தறிவை பத்தி நம்ம முக்கியமா இன்னைக்கு பேசியே ஆகணும். பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. பகுத்தறிவு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. பகுத்து ஆயும் அறிவு. அதாவது ஒரு பொருளை, இந்த பொருள் நமக்கு ஏற்றதா, உண்மையானதா, தரம் வாய்ந்ததா, இது நம்ம உட்கொள்ளலாமா, இல்ல இது வேறு ஒருத்தரோட பொருளா, இதெல்லாம் பகுத்து பார்க்கிற அறிவு தான் பகுத்தறிவு. சோ இது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கா? மிருகத்துக்கு இல்லையா? கண்டிப்பா மிருகத்துக்கு இருக்கு. புலிக்கு இருக்கு. ஒரு பழமொழியே இருக்கு, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு. சோ அதுக்கு பகுத்தறிவு இல்லைன்னா அது புல்லும் மாமிசமும் ஒண்ணுதான். அதுக்கு அது பசிச்சா புள்ளியும் தின்னும் மாமிசம் தின்னும். ஏன்னா அதுக்கு பகுத்தாயிர அறிவு கிடையாது. சோ ஒவ்வொரு உயிருக்கும் பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நாய்க்கு எடுத்தாலும் பகுத்தறிவு இருக்கு. சோ இந்த பகுத்தறிவு என்று பேசி இத்தனால நம்மளை ஏமாத்தி நம்ம கான்செப்டை உடைச்சு எல்லாரும் அவங்களுடைய வயிற்றை நிரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தேவையில்லை. பகுத்தறிவு என்பது இது இந்த அளவுக்கு தான். ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பகுத்தறிவுக்கும் கொஞ்சம் மேம்பட்ட அறிவுக்கு நம்ம போறோம்னா அது மனித அறிவு. இன்னைக்கு நம்ம மனித அறிவோட வேலை செய்யறோமா? யாருமே கிடையாது. எல்லாம் சுயநலத்தின் அறிவு தான். மனித அறிவோட யாருமே வேலை செய்யல. மனிதனோட அறிவோட வேலை செஞ்சா அந்த அறிவு வேற மாதிரியான பரிணாம வளர்ச்சிக்கு போய் நம்ம முழுமை அடைஞ்சிருவோம். சரி, அதெல்லாம் வேண்டாம். நம்ம எந்த டாபிக் வந்தோமோ அதை மட்டும் பேசுவோம். இப்போ இந்த பகுத்தறிவுன்றது பாத்தீங்கன்னா மனிதருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, மிருகங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனா இந்த பகுத்தறிவின் மறு விஷயம் சிந்தனை அறிவுன்னு அதை சொல்லலாங்க. சிந்திக்கும் அறிவு மனிதனுக்கு மேம்பட்டதுனாலதான், ஒரு மிருகம் சிந்தனை அறிவு இல்லாததுனாலதான் அதால காட்டுல மற்ற மிருகங்களும் ஒரே மாதிரி வேட்டையாட முடியுதே தவிர வேற விஷயம் இல்லை. ஆனால் மனிதன் ஆதி காலத்துல பயத்தின் உச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த சிங்கம், புலி, இந்த மாதிரியான உயிர்களுடைய பயம் இருந்த பொழுது அதை எப்படி வெற்றி கொள்ளணும்ன்ற அந்த சிந்திக்கிற அறிவு கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட வளர்ந்து ஆயுதங்களை கண்டுபிடிச்சான். ஆனா இன்னும் மிருகங்கள் அதே நிலைமையில இருக்கு. இதுதாங்க அதோட டிஃபரெண்ட். சோ இந்த பகுத்தறிவு என்பது, நீ மத்தவங்க கிட்ட பேசுற, மத்தவங்களை நான் உச்சத்துக்கு கொண்டு போன இந்த பகுத்தறிவு, மத்தவங்களுடைய பகுத்தறிவை தூண்டக்கூடிய அறிவை கொண்டு அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, அவர் தான் நமக்கு மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செஞ்சாரு, அவருக்கு நல்லதை ஊட்டினாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம கேள்வி கேட்கலாம். பகுத்தறிவுன்னு சொன்ன இல்லையா? என்ன சொன்ன? பகுத்தறிவுன்னும் போது எல்லாத்தையும் மூட நம்பிக்கை என்ன? ஒருத்த வணங்குறத மூட நம்பிக்கைன்னு சொன்னேன். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் டீச்சர் ஒரு பசங்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு. அவங்களுக்கு சூரியனை வரைஞ்சு காட்டி இதுதான் சூரியன் இதெல்லாம் விளக்கும் போது நம்ம உள்ள பூந்து, நான் பைத்திய மாதிரி பேசுறவா, வெளியே வந்து நிஜமான சூரியனை காட்டு, நிஜமான மரத்தை காட்டு அப்படின்னு நம்ம அது தலைவிட்டோம்னா, நம்மளுடைய அறிவு அதுக்கு புகுத்துன்னு நினைச்சோம்னா அந்த எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு அது புரியுமா? புரியாது. அவங்களுக்கு டீச்சர் சொல்லி தர பாடம் தான் சரியான வழி. அதுபோல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் ஆராய்ஞ்சி நமக்கு எது தேவையானது, கொஞ்சம் அறிவு மேம்பட்டவங்களுக்கு எது தேவையானது அப்படின்னு அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு பகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை இவங்க பண்ணணும்னு. அதை பண்ணும்போது கால ஓட்டத்துல அவனுடைய அறிவு மேம்படும். இப்போ உதாரணத்துக்கு உடற்பயிற்சி செய்யறோம், தசைகளை வலுவாக்குறோம். அதே போல மூளைக்கும் ஒரு பயிற்சி இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா அணுகினா அதோடைய நம்மளுடைய தேடுதலுடைய இது வந்து விரிவாகும். மூளையுடைய அந்த தன்மை விரிவாகும். அந்த அறிவு மேம்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து உங்களுடைய அறிவு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆதி காலத்துல பெரியவங்க கடவுள் என்பவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், நமக்குள்ள இருக்கான், அவனை தேடுங்க அப்படின்னு சொல்லல. ஏன் சொல்லலைன்னா, அந்த சமயத்துல அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த காலத்துல இப்போதைய அறிவு வளர்ச்சி எல்லாம் இல்லாத டைம்ல கண்டிப்பா மக்கள் குழம்பி போயிடுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா, இது நான் தப்பா எடுத்துக்காதீங்க.
இயேசு சொன்னதை யாருமே ஏத்துக்கல அந்த சமயத்துல. அவரை இது பண்ணி சிலுவையில அறைஞ்சாங்க. சோ அந்த மாதிரியான நிலைமைகள் நமக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை வந்து அது ஒரு மறைமுகமா மறைப்பொருளா வச்சு மத்ததெல்லாம் சொன்னாங்க. கோயில்களை உருவாக்குனாங்க, சிலைகளை வழிபடுன்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த பகுத்தறிவுவாதினா இதை மக்களுக்கு புரிய வச்சு இதுக்காக தான் சொன்னாங்க, இதுல இருந்து மேம்பட பாருங்க அப்படின்னு நீ புரிய வச்சிருக்கலாம். உடனே சில பேர் சொல்லுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்துல வண்டி ஓடுது, ஒரு கல்லுல போய் சாமி கும்பிடுற, இதெல்லாம் தான் மூட நம்பிக்கைன்னு பகுத்தறிவாளர் சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். சோ ஓகே, அது மூட நம்பிக்கை. ஆனா நீ மொத்தத்திலையும் அதுக்கு செருப்பு மாலை போறது, கடவுள் மறுப்புன்றது, இது மக்களை குழப்பி விடுற செயல். இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வேப்ப மரம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேப்ப மரம் குறைஞ்சு போச்சு. ஏன் இன்னைக்கு வேப்ப மரத்தை சொன்னாங்க ஜனங்களை, மக்களுக்கு கடவுளுடைய அம்சம்னு? அந்த தன்மையில தான் அவன் வீட்டுல ஒவ்வொருத்தனும் வேப்ப மரம் வளர்ப்பான். வேப்ப மரம் வளர்த்தாதான் அந்த வேப்ப மரத்துல நிறைய அதி அற்புத சக்திகள் இருக்கு. பல உயிர்களும் அந்த கொட்டையை தின்னுட்டு போய் பரவ வைக்கும். அந்த வேப்ப மரம் எல்லாம் தன்னால உருவாகும். ஆனா இன்னைக்கு அதை வெட்டி போட்டுடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த பய உணர்வு, ஐயோ அது அவனுடைய உருவகம் அப்படி இப்படின்னு சொன்னதுனால அந்த மருத்துவம் நமக்கு உதவுற மாதிரியே அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு இது மாதிரி, இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு காணாம போயிடுச்சு. நம்ம வந்து மேலை நாட்டு கலாச்சாரம் எடுத்து ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்களுக்கு எல்லாம் போயிடுறோம். அடுத்தவன் மனைவி இவன் பரிமாறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடும். நம்மளுடைய பாரம்பரியம் கெட்டு போச்சு. எது இவங்க மூட நம்பிக்கை, கடவுள் இல்லை இப்படி எல்லாம் சொல்லி அலைஞ்சாங்களோ அதெல்லாம் கெட்டு போய் இன்னைக்கு பாரம்பரியம் கெட்டு போய் நிச்சயமா நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் கேள்விக்குறியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளிநாடுகளோட இந்த இந்திய தேசம்ன்றது வந்து வாழ்த்து பெற்ற தேசம், கடவுளால வாழ்த்துப்பட்ட தேசம். ஆனா இன்னைக்கு அதை அழிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்த்தெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா நம்ம பாரம்பரியம் கேட்டு போச்சு. அந்த வாழ்த்துதல்கள் பெறும், இயற்கையோட வாழ்த்துதல்களை பெறணுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை வடிவமைச்சு கொடுத்தாங்க நமக்கு தெரியாமலேயே. ஆனா இன்னைக்கு நம்ம அறிவு மேம்பட்டவங்க நினைச்சிட்டு, நம்மளோட பகுத்தறிவு நினைச்சிட்டு எதையோ தள்ளி விட்டு அவங்களுடைய விஷயத்தெல்லாம் நம்மளை விட்டு விலக்கி நாம இன்னைக்கு கீழ்த்தரமான ஒரு விஷயத்துல இருக்கோம். இதை நாம் கண் திறந்து பார்த்து நம்மளோட பெரியவங்க சொன்ன எதுவுமே தவறில்லை, நம்மளோட அறிவோட அவங்க மேம்பட்டவங்கன்றத நாம உணர்ந்து அந்த வழியை ஃபாலோ பண்ணி நம்ம பாரம்பரியத்தை நம்ம தக்க வச்சுப்போம், நிலைநிறுத்துவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.